நேர்மையா இருந்தாரு. ஏன் நேர்மையா இருந்தாரு? நேர்மையான தலைவனை தன் தலைவனை இருந்தாரு. அண்ணாவை மட்டும் இல்ல, கர்ம வீரர், கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட நேர்மையினுடைய நேர் வடிவமாக இருந்த காமராஜரை என் தலைவன் என்றார். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னார். அதனால காமராஜரை பின்பற்ற நினைத்தாரு. எல்லாரும் வந்து அவர் பொருளாளராக இருந்து கணக்கு கேட்டாங்க. பொருளாளர் தானே கணக்கு கொடுக்கணும், இவர் போய் கணக்கு கேட்டு இருக்காரு அப்படின்னு திமுக காரன் சொல்லுவாங்க. பிறகு 1967 1969 அண்ணா மறைந்த பிறகு 71 தேர்தல் வருது. அதற்கு பிறகு எல்லோரும் இந்த பதவியை பயன்படுத்தி சொகுசா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கிறாரு. குடிசை வீட்டில் இருந்த கட்சிக்காரன் இப்ப மாடி வீடு கட்டினானே, எப்படி கட்டலாம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாருங்க. அவர் இதுல பேசல, பொதுக்கூட்டத்தில், கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் 1972 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில், திருக்குளங்குன்றம் நினைக்கிறேன், அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. இந்த நம்ம சாதாரண சைக்கிள் வச்சுங்க, நீங்க எப்படி கார் வச்சிருக்கோம், இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டதனால தான் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து அவர் உடனடியாக 23 உறுப்பினர்களை கூட்டி கருணாநிதி அவசரமாக அவரை கட்சி விட்டு நீக்கிறார். கட்சி விட்டு நீக்கின உடனே அடங்கல, பயப்படல, உடனடியாக மதுரையில் மிகப்பெரிய மாநாடு. உங்களுக்கு என்ன கூட்டம்? சேர உடைக்காத, கிரீஸை தடவாத, மேலே ஏறாத, எந்த மாதிரியான அயோக்கியத்தன வேலையிலும் ஈடுபடாத ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு கூடியது. நான் என்ன சொல்வது, நாட்டினில் நட கண் கொண்டு பாருமையா.